ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹாய். ஏதோ படத்துல பாக்குற சன்ரைஸ் மாதிரி அவ்வளவு அழகா இருக்குல்ல. இன்னைக்கு நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃப்ரைடே vlog தாங்க. நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரிதான் அன்னைய டே ஃபுல்லாவே எனக்கு நடந்துட்டு இருந்தது. நான் பிளான் பண்ணது வேற. பிளான் பண்ணாம எதையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தான், ஆனா நான் பிளான் பண்ணேன் தான். ஆனா பிளான் படி எதுவுமே நடக்கல. இன்னைக்கு ஆக்சுவலி நான் சன்னா குருமா இல்ல சன்னா ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு வெள்ளை கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சிருந்தேன். ஒரு சாரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். காலையிலேயே குடிச்சிட்டு சாரி எல்லாம் போட்டு ஷர்வன் போறதுக்கு முன்னாடி பூஜை வேலையை முடிச்சிடணும், சமையல் வேலையை முடிச்சிடணும்னு பிளான் பண்ணிருந்தேன். கடைசியில மொத்த பிளானும் மாறுச்சு. காலையில பிளான் மாறினது ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயத்தால. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, பூஜை வேலை காலையில செய்ய முடியாம போயிடுச்சு, சாரி காலையிலேயே கட்ட முடியாம போயிடுச்சு. கொஞ்சம் லேட்டா தான் எல்லாமே பண்ற மாதிரி இருந்தது. ரீசன்ஸ் நான் ஷேர் பண்ணிருக்கேன் வீடியோல, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்தது ஜி கிட்ட, பாப்பா கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து அப்படியே கருவேப்பிலை எடுத்தாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது கேட்டது ஒரு குத்தமா போச்சு. அவரு போய் ஃப்ரிட்ஜை திறந்து அதுல இருந்து கருவேப்பிலை எடுக்கும் போது முள்ளங்கியை பாத்துட்டாரு. முள்ளங்கி இருக்கே கார்த்தி, நீ சாம்பார் வைக்கலாம்ல, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கு அப்படின்னாரு. ஆசையா மனுஷன் கேட்டாரு. அது எவ்வளவு நேரம் ஆக போகுது, ஈஸியான வேலை தானே, பெரிய கம்ப சுஸ்திர வேலை கிடையாதுல்ல. சரி ஓகே செஞ்சிருவோம் அப்படின்னு மொத்த மெனுவும் மாத்திட்டேன். சோ முள்ளங்கி, சொரக்கா, வெள்ளை பூசணிக்காய் கொஞ்சம் இருந்தது, அதையும் சேர்த்து கதம்ப சாம்பார் மாதிரி வச்சுட்டு கேரட் பொரியல் வந்து பண்ணிட்டு உருளைக்கிழங்கு வறுவல். கல்யாண உருளைக்கிழங்கு மாதிரி தான் இது. பட் நான் கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷன்ல நிறைய மசாலா அது இதுன்னு செய்யாம சிம்பிளா வெர்ஷன்ல நான் செய்வேன். வேக வச்சு எடுத்து போட்டு செய்யறது. சோ அந்த மாதிரி செஞ்சாச்சு. மார்னிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொண்டக்கடலை சுண்டல் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணியாச்சு. லஞ்சுக்கு பண்ணதையும் ஷர்வன் குட்டிக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி அனுப்பிச்சு வச்சாச்சு. அவர் சும்மா தான் சாமி கும்பிட்டு கிளம்பினாரு. விளக்கேத்தி பூஜை எல்லாம் பண்ணல, சாதாரணமா சாமி கும்பிட்டு கிளம்பிட்டாரு. அவர் கிளம்பினதுக்கு அப்புறமேட்டு இன்னும் கொஞ்சம் வேலை எல்லாம் இருந்தது வீட்டுல, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு சாரி எல்லாம் மாத்திட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நாங்க விளக்கேத்தி பூஜை பண்ணோம். 9 இயர்ஸா என்ன பாத்துட்டு இருக்கீங்க. இது 9வது வருஷம் நான் யூடியூப் சேனல்ல வந்து ஒரு வெள்ளிக்கிழமையும் நான் வந்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். அவர் எனக்கு பைசா கொடுப்பாரு. இந்த பைசாவை எடுத்துட்டு போய் நான் எனக்குன்னு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உண்டியல் வந்து வச்சிருக்கேன். அந்த உண்டியல்ல காசை போட்டுருவேன். அந்த காசை வந்து எனக்காக நான் யூஸ் பண்ணுவேன், இல்ல வீட்டுக்காக நான் யூஸ் பண்ணுவேன், இல்ல ஏதாவது கோயில் அந்த மாதிரி போறோம் இல்லையா, அந்த மாதிரி நல்ல செலவுக்கு வந்து அதை நாங்க யூஸ் பண்ணிக்குவோம். அது ஒரு வகையான கண்ணுக்கு தெரியாத சேவிங்ஸா எங்களுக்கு இருக்குது. இன்னைய வரைக்கும் மறக்காம ஒரு வெள்ளிக்கிழமையும் நான் வந்து காலில் விழுவேன். அவர் காசும் கொடுப்பாரு. இந்த வெள்ளிக்கிழமை நான் காலில் விழுந்தேன், ஆனா அவர் காசு கொடுக்கல. கையில ஐயோ நான் ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு வரல கார்த்தினாரு. பரவாயில்லப்பா, இப்பதான் எனக்குன்னு ஒரு தனியா அதாவது பர்சனலா ஒரு அக்கௌண்ட் வந்து நான் வச்சிருக்கேன் இந்த வருஷம் தான். இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே சேர்ந்து யூஸ் பண்ற மாதிரி அக்கௌண்ட்ஸ் தான் இருக்கும். அதோடைய ஜிபே, லிங்க்டா இருக்கட்டும், ஜொமேட்டோவா இருக்கட்டும், ஸ்விக்கியா இருக்கட்டும், பிக் பாஸ்கெட்டா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஜிபே பண்ணணும் இல்ல ஏதாவது ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணணும்னா அவரு தான் பண்ணுவாரு. சோ எனக்கு ஏதாவது வாங்கணும்னா நான் அதை விஷ் லிஸ்ட்லயோ இல்லனா ஆட் டு கார்ட்டோ பண்ணி வச்சுட்டு எனக்கு இதை வாங்கித்தாங்க அப்படின்னு அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு அவர் வந்து பே பண்ணி வாங்கி தர மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு என்னன்னா, நானும் இத்தனை வருஷமா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா ஃபேமிலியும் பாத்துக்கிறேன், வீட்டுல இருக்கக்கூடிய பெரிய பெரிய முடிவுகளும் பொறுப்புகளும் நான் எடுக்கிறேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு நாள் என் அக்காவோட பையன் இப்ப காலேஜ் சேர்ந்திருக்காரு இல்லையா, அவர்கிட்ட ஜிபே இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் என் ஹஸ்பண்ட் வந்து வெளில போயிருந்தாரு, போன் பண்ணாலும் எடுக்கல, பயங்கர பசி, வெளியில இருந்தோம் நாங்க. சரி ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமான்னு பார்க்கும்பொழுது அன்னைக்கு அக்கா பையன் தான் கூட இருந்தான். அப்ப அவன் சொன்னா, சித்தி என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் ஆர்டர் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாப்ல. அச்சோ, சின்ன குழந்தை கிட்ட நம்ம ஆர்டர் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறோமே, நம்ம கிட்ட இந்த ஜிபேன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நம்மளும் அதை யூஸ் பண்ணலாம்ல. அவர்கிட்ட சண்டை பிடிச்சு எனக்கு போய் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி எனக்குன்னு ஒரு ஜிபே வேணும் ஜி அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க் அக்கௌண்ட் அதுக்காகனே ஓபன் பண்ணி கொடுத்தாரு. சோ எனக்கும் இப்ப ஜிபே இருக்குது. அன்னைக்கு நான் அவர்கிட்ட சொன்னேன், கையில சில்லற இல்லனா என்ன, காசு இல்லனா என்ன, காலில் விழுந்துட்டால ஜிபே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவர்கிட்ட ஜிபேல நான் வாங்கினேன். சோ ஒரு வெள்ளிக்கிழமையும் எனக்கு 500 ரூபாய் கொடுப்பாரு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா. சோ அன்னைக்கு வந்து கையில கொடுக்காம ஜிபேல வந்து பண்ணி விட்டாரு. என்னதான் ஜிபேல பண்ணி விட்டாலும் எனக்கு அந்த கையில கேஷ் வாங்குறது இருக்குல்ல, அதுதான் மனசுக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. இத்தனை வருஷம் பழக்கம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி 12 இயர்ஸ் எல்லா வெள்ளிக்கிழமையும் காலில் விழுந்து ஆசீர்வாதத்தோட சேர்த்து பணமா வாங்கி பழக்கம் ஆயிடுச்சு. சோ ஜிபே பண்ணது எனக்கு என்னவோ ஒரு குறை மாதிரியே இருந்தது. அடுத்த நாள் என்னப்பா ஜிபேவா கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னேன். சரி இந்தா வச்சுக்கோ அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு 500 கையில கொடுத்துட்டாரு. ஐயா கிடைச்சதுல 1000 rupees அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். என்கிட்ட எவ்வளவு ஏர்னிங் இருந்தாலும் அத புருஷன் கிட்ட இருந்து கொஞ்சம் காசு வாங்கி வைக்கிறது இருக்கே, அது ஒரு சந்தோஷம் தான். நீங்க எப்படின்னு சொல்லுங்க. காஞ்சே போயிடுச்சு இட்லி, காலையில சுட்டதுல அடியில நல்லா சூடா இருக்கும் உங்களுக்கு, அதை வச்சிடுறேன் இருங்க. ரெண்டாவது இப்ப லைட்டா சூடு பண்ணிருக்கேன் நானு. மெத்துன்னு இருக்கு, கையில வச்சுக்கிட்டு மெத்து வந்து அடுப்புகளை கை விட்டுருவோம். நீங்க 3 வைங்க ஃபர்ஸ்ட், நிறைய வைக்காதீங்க. 4 இட்லி கூட சாப்பிடலனா என்ன அர்த்தம்? இல்லடா 3 போதும் எனக்கு. சரி சுண்டல் இருக்கு, சுண்டல் சாப்பிடுறீங்களா? புரோட்டீனுக்கு சுண்டல் சாப்பிட்டுக்கலாம். இதுலயே அப்படியே உங்களுக்கு வந்து நெய் டெய்லி சேர்த்து சொல்லிருக்காங்க, குட் ஃபேட்ங்க. எனக்கா இது? உங்களுக்கு தான். நெய் விட்டு சாம்பார் ஏன் ஜி? நெய் கம்மியா விடுங்க சொல்லிருக்காங்க. ஆனா நெய் சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கு. டெய்லி 2-3 ஸ்பூன் உங்களை சேர்த்துக்கலாம். அவர் சொல்லிருக்காரு.
உங்களுக்கு தனி டயட், எனக்கு தனி டயட். உங்களுக்கு சொன்னது நீங்க சாப்பிடுங்க. இதுல அப்படியே நிலாப்புல சாம்பார் முழுக வச்சுதான் இட்லியே சாப்பிட போறோம். வாங்க. இட்லியும் சூடு பண்ணிட்டேன், சாம்பாரையும் சூடு பண்ணிட்டேன். சாம்பார்ல ஆவி பறக்குது, சாப்பிடலாம். கொதிக்குதுடா. பூசணிக்காய் முள்ளங்கி எல்லாம் போட்டுமா? போடாதடா. ஏன்பா எனக்கு முள்ளங்கி வேணா பிடிக்கும். முள்ளங்கி ஒரு 4 முள்ளங்கி போடுங்க போதும். நீர்க்காய் நல்லது. பத்தியாதுக்கு தான் நான் 3 இட்லி கேட்டேன். சரிதா? சுண்டல் புரோட்டீனுக்கு இது சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். இவ்வளவுதான் என்னால முடியும். நான் நெய் இல்லாம இதே மாதிரி இட்லி சாம்பார் வச்சு சாப்பிட போறேன். இதுதான் நம்ம வீட்டுல லஞ்ச். இந்த சாரி நல்லா இருக்கான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா? இது மாதிரி 2 சாரி வாங்கியிருந்தேன். ரொம்ப பழசு. ஏற்கனவே இதை வாங்கின புதுசுலயே பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணதுதான் எம்டி டெய்லரிங்ல தான். டெய்லரிங் நாங்க போகணும், போய் நிறைய பிளவுஸ் தைக்க வேண்டிய வேலை எல்லாம் இருக்கு. டைமே இல்ல, போகணும். பல வருஷமா சேர்த்து வச்சிருக்கேன் நான் சாரி, இன்னும் நான் போய் தைக்கவே இல்லை. கிரக பிரவேசத்துக்கு வாங்கின சாரி எல்லாம் கூட இன்னும் தைக்கவே இல்லை. நம்ம ரெடிமேட் பிளவுஸ் தானே போட்டோம் அன்னைக்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட தச்சதுதான். இதே மாதிரி இன்னொரு கலர் வச்சிருக்கேன், சாண்டில் அண்ட் பிங்க் ஷேட்ல இருக்கும். அதுவும் பிளவுஸ் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். முடிஞ்சா அடுத்த விளாக்ல நான் இதை போடுறதுக்கு ட்ரை பண்றேன். அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. என்னன்னு தெரியல, கொஞ்சம் நல்லா சாரி போட்டுக்கலாம். அப்படி பிரிவு இருந்தாக்கா சாரி சாரி சாரியா இருக்கு, பிளவுஸ் தைக்கணுமே அப்படிங்கிறேன். இருக்கிற பிளவுஸ் எல்லாம் தச்சு அந்த சாரி எல்லாம் ஒரு 4 வாட்டியாவது போட்டிருப்பியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. எனக்கு டஷால் டஷால் அப்படின்னு அடிப்பாங்க மாதிரி இருந்தது. சரி சொல்றாரு, எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சுட்டேன். வெயில் இருந்தாக்க நான் சாரி போட மாட்டேன். ஓரளவுக்கு எப்படி இருக்குன்னா, நல்ல வெயில மதியானத்துக்கு மேல அடிக்குது. அந்த காலையில பாத்தீங்கன்னா நல்லா சிலு 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 சிலுன்னு காத்தோட நல்லா இருக்கு. 11 மணில இருந்து ஒரு 2 மணி இருக்கும் செம வெயில், ஒரு 3 மணி இருக்கும் சொல்லலாம் இல்ல ஜி? 4 மணிக்கு மேல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய மழை பெய்யற மாதிரியே இருக்குது. ஆனா பெய்யும் ஆசைப்படுறேன், ஆனா பெய்ய மாட்டேது. ஒருத்தவங்க கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, 5 மணிக்கெல்லாம் நான் எந்திரிக்கிறேன், நான் வேலை பாக்குறதுக்கு முன்னாடி சூரியன் வேலை பாக்குறாரு. கீழே கமெண்ட்ல எந்த ஊர்ல 5 மணிக்கு விடுஞ்சிச்சு அப்படின்னு கேக்குறாங்க. 5 மணிக்கு ஏன் நேரா போய் பால்கனில நின்றுவேன். அந்த வீடியோலயே நான் ரெடி ஆகி தான் காமிச்சேன். அப்ப 5 மணிக்கு ஏஞ்சி ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு குளிச்சுட்டு தலையெல்லாம் துவட்டுறதுக்கு தான் பால்கனி போறேன். அப்ப அந்த ஃப்ரெஷ் அப் எல்லாம் ஆகிறதுக்கு குளிச்சு ரெடி ஆகி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அதுவும் சாரி வேற. அப்ப நமக்கு பால்கனிக்கு வரதுக்கு 5:30 மணி ஆயிடும். 5:30 மணிக்கு சூரியன் வராதா? சூரியன் வரலனால அவரோட வெளிச்சம் எல்லாம் வெளில வந்து வெளிச்சம் வர சூரியன் நல்லா ஆரஞ்சு கலர்ல வெளில வந்துருவாரு. எனக்கு தெரியல, நாங்க 15வது மாடியில இருக்கோம். ஹைட் பில்டிங் இருந்தா நமக்கு தெரியாதோ இன்னும், சிட்டிக்கு நடுவுல இருந்தாக்கா. இங்க எல்லாம் சின்ன சின்ன பில்டிங் நம்ம மேல இருக்கும். சோ தாராளமா வந்துடுறாரு. நம்ம நேத்து சொந்த வீட்டுல இருந்து வரும்போது எத்தனை மணிக்கு சூரியனை பார்த்தோம்? 7 மணி இருக்கும். நைட்டு சொல்றேன். நைட் ஒரு மணிக்கு நம்ம வீட்டு அந்த மலை நல்லா இருக்குல்ல, அந்த இடத்துல 2-3 மேகம் மட்டும் வெளிச்சமா இருந்தது. லைட், அதாவது அந்த எல்லோ அந்த ஆரஞ்சு கலர்ல அப்படியே ஒரு லேயர் மாதிரி இருக்கும். ஏர்லி மார்னிங் சீக்கிரமா வேலை பாக்குறாரு. நைட் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் டைம் பாக்குறாரு. நம்ம ஏரியால அப்படிதான், உங்க ஏரியால எனக்கு தெரியல. உங்க அந்த கேட்டவங்களுக்கு என்ன கமெண்ட் பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுல ஒருவேளை 6 மணிக்கு விடியுதோ 7 மணிக்கு விடியுதோ எனக்கு தெரியாது. இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாவே எங்க சூரியன் வந்து வேலை பாக்குறாரு ஓவர் டைம். ஆனா நடுவில் கொஞ்சம் திடீர்னு நல்லா சொல்லிட்டு காத்தடிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. சோ சுட அந்த சாம்பார் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அவர் சாப்பிட்டுட்டோம், பேசிக்கிட்டே இருக்கேன். சாரி, வாங்க சாப்பிட்டுலாம் ஜி. ரொம்ப சுட நான் தான் சாப்பிடுவேன். அப்படியே கொதிக்க நான் சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் ஆற வச்சுதான் நீங்க மூடி இருங்க. சாம்பாரை திறந்து வச்சுட்டீங்க பாருங்க. கொஞ்சம் ஆறட்டும் தான். உனக்கு சூடா வேணும் கேட்டியா? வேர்க்குது ரொம்ப. சரி, எனக்கு வேலை எதுவும் இல்ல. நான் இப்ப எடிட்டிங் பார்க்கணும், அப்புறம் கமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிப்ளை பண்ணுவோம், அவ்வளவுதான். அப்புறம் நம்ம நிலத்துக்கு போனோம். வீடியோவோட ஸ்டார்டிங்ல நான் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணுன்னு சொன்னதுல நீங்க பாத்திருந்திருப்பீங்க. வேலை நடந்தது, மத்தது சமையல் மாறினது அதெல்லாம். இன்னைக்கு நாங்க எங்களுடைய சொந்த வீட்டுக்கு போலான் இருந்தோம். ஆனா இந்த பிஎன்ஜி லைன் கனெக்ஷன் வந்து குடுக்கறேன்னு 1 மாசமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து குடுக்கவே இல்லை. இன்னைக்கு திடீர்னு வந்துட்டாங்க சொல்லாம கொள்ளாம. நல்ல வேலை நம்ம வீட்டுல இருந்தோம், கையோட அவங்க முடிச்சிருட்டோம் அப்படின்னுட்டு. ஏன்னா இது நாளைக்கு அப்படின்னு போஸ்ட்போன் பண்ண முடியாது. ஆல்ரெடி 1 month டிலே ஆயிடுச்சு. ஏற்கனவே எங்க ஏரியாவை எல்பிஜி ஃப்ரீ ஏரியாவா அறிவிச்சுட்டாங்க. சோ நம்ம ஏரியாக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் இனிமே சப்ளை பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு கேஸ்ல இருந்து மெசேஜும் வந்துருச்சு, ஒண்ணு நீங்க கேன்சல் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லனா சிலிண்டரை வந்து சரண்டர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இனிமே நம்ம மாசம் சிலிண்டர் புக் பண்ணி வாங்குறது நம்மளால செய்ய முடியாது. இந்த பிஎன்ஜி லைன் கனெக்ஷன் தான் நம்ம கொடுக்கணும். இது நடக்கிற அன்னைக்கு எனக்கு பிஎன்ஜினா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபுல்லா கனெக்ஷன் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், அப்புறம் ஆன்லைன்லயும் ப்ரௌஸ் எல்லாம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தெரியாதவங்களுக்காக நான் ஷேர் பண்றேன். பிஎன்ஜினா ஒண்ணும் இல்லங்க, பைப்டு நேச்சுரல் கேஸ் தான். இதோட ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிஎன்ஜிக்கு சிலிண்டர் அப்படின்ற ஒரு விஷயம் தேவையே இல்ல. பைப் மூலமாவே நமக்கு வந்து கேஸ் வந்து கிடைச்சிரும். இனிமே இங்க சிலிண்டர் புக் பண்ணி வாங்கவே நம்ம தேவைப்படாதுன்றதை தாண்டி நம்மளால அதை பண்ணவும் முடியாது. பிஎன்ஜில வர கேஸ் மீத்தேன்றதுனால ரொம்பவே சேஃப் தான். காத்தை விட வெயிட் கம்மியா இருக்கிறதால மேல போய் செதறிடும். ஆனா எல்பிஜில பாத்தீங்கன்னா காத்தை விட வெயிட் அதிகம்ன்றதுனால தரையிலேயே தங்கிடும். சோ இதை விட அது சேஃப். இது சுத்தமான கேஸ்ன்றதுனால புகை டஸ்ட் எல்லாம் கம்மியா இருக்கும். நல்ல ப்ளூ கலர்ல உங்களுக்கு அடுப்பெரியறத பார்க்க முடியும். ஆனா ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா, எல்பிஜில நல்ல ஹீட் தருதுங்க. ஆனா பிஎன்ஜி வந்து கொஞ்சம் கம்மியா தான் தருது. எனக்கு அது கொஞ்சம் கம்மியா இருக்கு. கேஸ் வந்ததுல எனக்கு சந்தோஷமே இல்லை. ஏன் சந்தோஷம் இல்ல உனக்கு? வேற வழி இல்லாம தான் நம்ம இங்க ஒத்துக்கிறோம். ஏன்னா நம்ம ஏரியா வந்து எல்பிஜி
ஃப்ரீ ஜோன் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. எல்பிஜி ஃப்ரீ ஜோனா அறிவிச்சிட்டாங்க. சோ இந்த மாதிரி தான் நம்ம எப்படி இபி லைன் நமக்கு வருது, நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோமோ அதை வந்து மீட்டர்ல நோட் பண்ணி கரண்ட் பில் கட்டுறோம்ல, அந்த மாதிரி கேஸ் வந்து இந்த மாதிரி லைன்ல வந்துரும். மீட்டர்ல நோட் பண்ணி வச்சு அதுல எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கோமோ எவ்வளவு கன்சியூம் பண்ணிருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் மந்த்லி பே பண்ணணுமா? மந்த்லி பே பண்ணணும் போல. அதுல என்ன வருத்தம்னா இந்த பால்கனில போய் நான் அடிக்கடி நிப்பேன். மீதி எந்த பால்கனிக்கும் போக மாட்டேன், இந்த பால்கனிக்கு தான் நான் வருவேனே. காலைல சாமி கும்பிடுவேன், சூரியனை பார்ப்பேன், கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ் தான் நிப்பேன். இங்க வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த பால்கனில இந்த இடம் ஃபுல்லா பைப் லைன்ஸ் போகுது. எல்லாரும் போட்டு அடிச்சு க்ளோஸ் பண்ணி பெயிண்ட் அடிச்சிருக்கோம். ஆமா, இது வந்து உள்ள நிறைய பைப் இருக்கு. இது அப்படியே இதுவும் இந்த பச்சை மேல போட்டுருக்கோம்ல, அது ஓபன்ல தான் இருக்கு எல்லா வீட்டுக்கும். கீழ பார்த்தா நம்ம 15th ஃப்ளோர்ல இருக்கல, கீழ வரைக்கும் லைனா பைப் லைன்ஸ் ஃபுல்லா தெரியும். அது கேப், அல பல்லி பூச்சி எல்லாமே இருக்கும். ஏன்னா கிளிசர்ட்னா பயமா, அதனால ஜி அதை க்ளோஸ் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ என்ன ஆகும், இங்க வரும்போது இந்த ஏசி அவுட்லெட்டுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு நான் வருவேன். ஏதாவது நான் யாரு என் எனிமி லிசர்ட் இருக்கான்னு பார்த்துருவேன். நீங்க ஜாலியா துணி காய போடுவேன் பாருங்க, பாத்துக்கிட்டு இருப்பேன் ஜாலியா. இப்படி வீடியோ எல்லாம் எடுப்போம், நீங்க பாத்துருக்கீங்க. இனிமே என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல மீட்டர் எடுத்துட்டு வந்து வச்சிருவாங்க. வச்சு பார்த்தா நான் அதை ஃபிட் பண்ணுவான்னு நினைச்சேன். செவுத்துல ஃபிட் பண்ணல, அவங்க எல்லாம் இருக்காங்களே. இல்ல ஃபிட் பண்ண மாட்டானா. இந்த ரெண்டு இருக்குல்ல, நாம மாதிரி இருக்குல்ல, அதனால மாட்டியே தொங்கி நிக்குது. அது தொங்கிட்டு தான் இருக்கும். அது பிளாஸ்டிக், செவுத்துல ஃபிக்ஸ் பண்ண மாட்டான். இது ரெண்டுலயும் அட்ஜஸ்ட் பண்ண திறக்க அதுக்கெல்லாம் வேணும்ல. அதெல்லாம் ஒண்ணு ஆகாதான், அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. இங்க போய் எல்லா வீட்டுக்கு லைன் அப்படி போகுது, இந்த மாதிரி லைன் போகுது फ्रेंड्स, கீழ வரைக்கும் போகுது. லைனா போகுது. ஆமா, சரி இங்க பாருங்க, இது இங்க வச்சிருவாங்க. லிசர்ட் வந்தா கரெக்ட்டா இதுக்கு பின்னாடி வந்து உட்கார்ந்துக்கும். ஆமா, அதுக்கு அண்டறதுக்கு இடமா இருக்குது. எதுவுமே இல்ல இங்கெல்லாம் பெரிய கேப் இருக்கா இல்லையான்னு பாக்கல. இவ்வளவு பெரிய கேப் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்காது. அது இவ்வளவு இருக்கும்போது இதுக்கு பின்னாடி அழகா வந்து ஒளிஞ்சுக்கும். நான் என்ன பண்ணுவேன், ஒண்ணுமே பண்ண வேணாம், அமைதியா நான் வந்து இந்த பால்கனியை இப்ப ஒதுக்கி வச்சிடுறேன், அவ்வளவுதான். மாட்டேன், துணி காய வைக்க மாட்டேன், நீங்க தான் வச்சு தரணும். இத சொந்த வீடு வச்சுக்க, அவங்க உனக்கு அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருவேன். ஆமா போட்டு இல்ல நம்ம வந்து வீடு கட்டல, இங்கதான் இருக்க போறோம் பல வருஷமா. அப்பனா நீங்க நெட் அடிச்சிடுவேன். இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுறலாம். இல்ல பாக்ஸ் போட்டலாம், இங்க நெட்ல அழகா பண்ணிடலாம். பாக்ஸ் போட்டலாம், பாக்ஸ்க்கு சைடுல லெஃப்ட்ல அது பிரச்சனை இல்ல, பார்த்தா தெரியும்ல. இதுலனா எங்க இருக்குன்னு தெரியாது உனக்கு. சரி நீங்க தரத்திட மாட்டீங்களா? கண்டிப்பா தரத்திடுவேன்டா. டெய்லி வர முடியாது, நீங்க இருந்து நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வந்து தரத்தி விடுப்பான்னு சொல்லி நீங்க அப்படியே விட்டுட்டு வந்து நான் கெஞ்சணும். என்னது பாத்து வர அப்படியே நான் கொஞ்சம் கெஞ்சணும். வர வேலையா இருக்கேன், வேலையா இருக்கேன், 10 நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னு சொல்லுவேன் காட்டுவாரு எப்போதுமே. அப்புறம் இது அவ்வளவுதான். இனிமே தெரியுமா நம்ம உள்ள சூப்பரா இருக்கு, அதை போய் பாக்கலாமா? வீட்டை நல்லா மண்ணாக்கி வச்சிருக்காங்க, கிளீன் பண்ணோமா. இந்த கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இங்க இருந்து வயர் வந்து அதாவது டியூப் இருக்கும்ல, கேஸ் டியூப், அது வந்து நம்ம ஸ்டவ்க்கு கொடுக்கறதுக்கு 2 மணிக்கு ஆள் வருவாங்களாம். அதுக்காக நாங்க இப்ப நம்ம சொந்த வீட்டுக்கு போவீங்க, அதனால தான் நிக்கிறோம். யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணிக்கணும்னா, இது வந்து எது ஆன் ஆஃப் தெரியல இப்போதைக்கு. மேல தூக்கு சைடுலாம், இது வந்து ஆன், மேல ஆன், இந்த லைன் இப்படி போறதுக்கு ஆன், கீழே இறக்குனா ஆஃப். இப்படி திறந்து விட்டா இது ஆன் ஆஃப். இது ஸ்ட்ராங்கா தான் போட்டுக்கறாங்கல்ல, நல்ல ஸ்ட்ராங்கா எல்லாம் க்ளீனா போட்டா. இத விட கொஞ்சம் குட்டியா இருக்கும், ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஆமா ஆமா, திக்கா இருக்கு. இன்னொரு 15 ஃப்ளோர்ஸ்க்கு போகுது. ஆமா, மொத்த அபார்ட்மெண்ட்க்கும் போகுது. நல்லா திக்கா இருக்கு. இது நம்ம யூஸ் பண்ணது சின்னது. அது எல்பிஜி ஆக்சுவலா, அது வேற எல்பிஜி. இது பிஎன்ஜின்னு, இது இயற்கை எரிவாயு மாதிரி ஏதோ சொல்லுவாங்க, அது மாதிரி ஏதோ சம்திங். இது வந்து என்னன்னா நம்ம சிலிண்டர்ல இருந்து உள்ள லைன் எடுத்தோம். இது வந்து மெயின்ல இருந்தே வருது. கீழ பாக்ஸ் இருக்கு, அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. பாக்ஸ் இருக்கு, அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வரணும். நம்ம கொடுத்திருக்கிறது வந்து வெள்ள சிலிண்டர் வச்சிருக்கோம், சிலிண்டர்ல இருந்து லைன் வருது. இது மொத்தமா இபி லைன் மாதிரி வர லைன், அதனால இந்த திக்னஸ் தான் வரும் போல இருக்கு. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த மாதிரி மொத்தமா குடுக்குறாங்களே, எங்கேயாவது ஒண்ணு இல்ல, இங்க உனக்கு க்ளோஸ் ஆன் ஆஃப் மாதிரி இருக்குல்ல, இங்கெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம். அப்ப இது எங்க இருந்து வருது? அப்ப ஏதோ ஒரு சோர்ஸ்ல இருந்து வெளில இருந்தானே வருது. எங்கேயோ ஒரு லீக்கேஜ் ப்ராப்ளம் இருந்தாலும் கஷ்டம் தானே. அது மாதிரி இருக்காம பாத்துக்கிறது, இண்டிகேட்டர் எல்லாம் இருக்கு, எல்லாமே கவனமா பண்ணிப்பாங்க. அங்கங்க ஆன் ஆஃப் வால்வ் எல்லாம் இருக்குல்ல. இல்ல மங்கி அங்கங்க நம்ம அப்பார்ட்மெண்ட்ல கூட புடிச்சு தொங்கி எல்லாத்தையும் உடைக்குது, கிளாஸ் கீஸ்னு எவ்வளவு பாக்குறோம். நம்ம பாத்ரூம் உடைய கிளாஸ் எல்லாம் எடுத்து புடிங்கி மேல இருந்து கீழே போட்டுருது. எத்தனையோ வேலை பண்ணுது. அதுவும் கவனமா தான் இருக்கணும். நீ ஏதாவது வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி வச்சு பண்ணா கொஞ்சம் இதா இருக்கு. இப்ப இத்தனை நாள் அழகா இருந்தது கிச்சனு, மாடலர் கிச்சன், அந்த கிச்சன் இந்த கிச்சன் யாரெல்லாம் இது கம்பல்சரிடா, எதுவும் பண்ண முடியாது. இல்ல பண்ணி வச்சது இப்ப அசிங்கமா இல்ல தெரியும். ஆமா, என்ன பண்றது.
இது ஃபர்ஸ்ட் வீடு இருக்கிறது முன்னாடியே இது மாதிரி இருக்குன்னா ஏதாவது அவங்க உள்ளேயே இப்ப சில பேர் கட்டுறாங்க, வீடு கட்டும்போது என்ன பண்ணிடுறாங்க உள்ள பிளான் பண்ணி உள்ளே இதெல்லாம் பண்ணிடுறாங்க. நம்ம அந்த வீட்டுக்கு பண்றத கூட ஏதாவது பண்ணணும், இது மாதிரிலாம் முன்னாடி பண்ணிக்கணும். நமக்கு பிரச்சனை இல்ல, நமக்கு இந்த மாதிரி கபோர்ட்ல இருந்து எடுத்துடலாம், வெளில இருந்து எடுத்து வந்துக்கலாம். சில ஏரியா அறிவிச்சிருவாங்க இந்த மாதிரி லைனா கீழ இருந்து எடுத்துட்டு வந்து கூட மேல எடுத்துட்டு வரலாம், ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃப்ளோ தான் மேல இருந்து இப்படி கீழ வரணும், கீழ இருந்து மேல வராது. கேஸ்லாம் கீழ இருந்து எங்க இருந்தாலும் வரும், எங்க இருந்தாலும் வரும். ஆமா அதெல்லாம் வந்துரும். 2 மணிக்கு வரேன்றாங்க பண்ணனும், அவங்க 2 மணிக்கு வந்து மொத்தமா குப்பை ஆக்கிட்டு போட்டு மொத்தமா க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த க்ளீனிங் எல்லாம் பண்ணோம்னா நான் புடவெல்லாம் கட்டிட்டு இருந்தேன்னா வேலைக்கு ஆகாது. அப்படி இழுத்து சொருகி உட்காந்து வேலை செய்யறதுக்கு முடியாது. நான் போய் நைட்டியை மாத்திட்டு அப்படி மடிச்சு கட்டி வேலை செஞ்சாதான் யாரை கட்டுவேன். அச்சோ ஆக்சுவலி என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் புலம்ப வேண்டிய நேரம் உங்ககிட்ட. ஓகேவா? விமன் டு விமன் கேளுங்க. எப்பவுமே தேர்ஸ்டேவே வீடை வந்து தொடச்சிருவோம் நாங்க. நல்ல வேலை பூஜை சாமான் வேலை நேத்தே கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. நேற்று வந்து கொஞ்சம் நான்வெஜ் சிக்கன் செஞ்சது இருந்ததுனால சாப்பிட்டு முடிச்சுட்டு நாளைக்கு வந்து வீடு தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஹெல்ப்புக்கு வர சிஸ்டர் கிட்ட வந்து இன்னைக்கு வீடு தொடக்க வேணாம், ஃப்ரைடே தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு காலையில அவங்க கால் பண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வரலன்னு சொன்னா ஐயோ காலைல பூஜை பண்ணுமே, நேத்தே வீடு தொடச்சிருக்கலாமே, போச்சா அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரி வேற வழி இல்லாம நான் போய் கிடுகிடுன்னு பெருக்கிக்கிட்டே வரேன். நான் ஒரு ரூமா பெருக்கிக்கிட்டே வரேன், ஜீப் நிறைய மாப் போட்டுக்கிட்டே வராது, நான் பெருக்கிக்கிட்டே வரேன், அவர் மாப் போட்டுட்டே வராது. அப்படி எல்லா வேலையும் முடிச்சுட்டு இல்லைன்னா காலையிலேயே ஒரு எப்படி சொல்றது, நானு காலையில ஷர்வினோட சேர்ந்துதான் பூஜை வேலை முடிச்சிருப்பேன். காலையிலேயே சாரியோடயே சமைச்சு காட்டிருப்பேன், நானே சாரியோடய எல்லாம் பண்ணிருப்பேன். இதனாலதான் டிலே ஆயிடுச்சு. நாங்க பெருக்கி நாங்க ஏன்னா ஹெல்ப்புக்கு இருக்காங்கல்ல, இன்னைக்கு அவங்க லீவுன்றதுனால முன்னாடியே செஞ்சு வச்சிருந்தா கூட எனக்கு ஈஸியா இருந்திருக்கும். அதுவும் இல்லாம இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சு, நாங்க உட்காந்து பெருக்கி நாங்க தொடச்சு எல்லா வேலையும் நாங்க செஞ்சு பண்ணோம். இதுல வேற நான் சன்னா குருமா ஈஸியா பிளான் பண்ணியிருந்தேன். இவரு முள்ளங்கி சாம்பார் வச்சு கொடுப்பாப்பான்னு கேட்டாரு. அதனால முள்ளங்கி சாம்பார் மறைச்சா, மெனு ஃபுல்லா மறைச்சா எல்லாம் சேர்த்து இன்னைக்கு நடந்தது. சரி நம்ம சொந்த வீட்டுக்கு கிளம்பலாம் போது இதுக்கு வந்துட்டாங்க இப்ப ஆளு. இல்ல ஏன்னா இன்னைக்கு நான் எந்த பிளான் போட்டாலுமே அது நடக்கவே மாட்டேங்குது. இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இவ்வளவு இந்த வீடியோ பார்த்து நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பாய்.